we can see people across all age groups, all excited and enthusiastic to see him deliver his speech here near KS Theatre in Namakkal. You can see it's not just young people, it's children, it's women, it's everybody who have gathered here who are not seeing actor Vijay as just an actor. They believe he is an ideal CM candidate. We can see people have gone up the buildings. They are all gathered here in large numbers who are here to support Vijay and here to see him deliver his speech and speak to the public. நான் தளபதி வந்து நான் ஒன்றும் சினிமாக்காரனாகவும் அரசியல்வாதியாகவும் பார்க்குறேன். எங்கள் அண்ணனா பார்க்குறேன், நெஞ்சு குளிச்சிருக்கேன் எங்கள் அண்ணனா பார்க்குறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அரசியல்வாதியோ இல்லை சினிமா நடிகரோ எல்லாருமே அண்ணனா தம்பியா அப்படி தான் பார்க்குறாங்க. நாட்டு மக்களுக்கு சேர்ந்து என்ன போல இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும். நான்லாம் பால்வாடியிலேருந்து ரிட்டையர்ட் ஆன ஆயம்மா எல்லாம் 5-6 மக்களை பெற்றுட்டு நான் தனியாக சாப்பாட்டை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு விஜய் நல்லது செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். குடியை ஒழிப்பார். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு எதிர்பார்ப்புனா இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடு கிடையாது. அதை எழுதி போட்டு விளாட்டணும். ஆனால் விஜய் என்னோட பையன் வந்தாருன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. எனக்கு சொந்த வீடு கொடுப்பாரு. வெளியே போனால் பயமாக இருக்குது. பிள்ளைங்களை அனுப்ப பயமாக இருக்குது. வெளியில் போக சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வெளியே விட பயமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓட் டிவி கேக்கு தான். ஏன் அப்படின்னா அவர் வந்து ரசிகர் மன்றம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயமும் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தா லேடிஸ்க்கு எங்கே போகும்போது சேஃப்டி கிடையாது. அவர் வந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேடிஸ் வந்து நைட் 12 மணிக்கு மேலே ஃப்ரீயாக வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தாட். நாமக்கல்ல இருக்கிற மக்களுக்கு விஜய் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்புன்னா அவர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு ஆக்டராக அவரை பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு கட்சி தலைவராக பார்க்கும்போது என்ன மாதிரி சேஞ்ச் நீங்கள் அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது பேசுகிறேன். ஏன் அவரை பிடிக்கும்? விஜய் ஆளே இல்லை, அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் இந்த நாட்டுக்கு வரணும், ஆனால் சிஎம்மாக ஆகணும். அதுதான் ரொம்ப இந்த வருஷம் எலெக்ஷனில் அவர் தான் ஜெயிக்கணும். வீட்டில் எல்லாருக்கும் நாங்கள் 4 பேர் இருக்கோம். தம்பிக்கு ஓட்டு இல்லை, அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு ஓட்டு இருக்குது. நாங்கள் 3 பேருமே தளபதிக்கு தான் போடுவோம். அவர் தான் வரணும். இப்போ திமுக ஆட்சி இருக்கிறனால இப்போ பெண்களுக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. பஸ்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் பஸ்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாப்ல நிற்க மாட்டேங்குது. பெண்களுக்கு மட்டும்தான் இலவசமாக பண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு பஸ் நிற்க மாட்டேங்குது, அந்த ஸ்டாப்லேயும் நிற்க மாட்டேங்குது. ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் வந்து தளபதிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். ஊழல் இல்லாத ஆட்சி மொத்தத்தில் வேணும் எங்களுக்கு. அவ்வளோதான் உண்மை. இங்கே மற்றவங்க மாதிரி நாங்கள் கத்தி பேசிட்டு எதுவும் பண்ணாமல் இல்லை. எங்கள் அண்ணா என்ன சொன்னான்னா, நாங்கள் செய்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். நாங்கள் எதுவும் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே நீட்டை ஒழிக்கல. நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? மத்திய கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் நீட்டை ஒழிக்க முடியும். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு நடிகராக பார்க்கல. அவர் ஆரம்பத்துலேருந்து தொண்டு செஞ்சுட்டே தான் வராரு. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் பாருங்கள். விஜய் என்னென்ன பண்ணியிருக்காரு நல்லா தெரியும். வராங்களே அவர் அதுக்கு நின்னாரா இதுக்கு நின்னாரா? நீட்டுக்கு அவர் எப்பயுமே நின்றுருக்காரு. அனிதா மறத்தும் போது அவர் போய் பக்கத்தில் நின்றவர் அவர் தான். வேற யார் நின்னாங்க சொல்லுங்க? துப்பாக்கி சூடு நடந்ததில்லை, அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் 13 பேரை போய் அவர் பைக்கில் போய் பார்த்தாரு. வேற எந்த தலைவர் போய் பார்த்தாருன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. வேற யாராவது பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அவர் தான் நின்னார். ஈழத்தமிழருக்காக அவர் தான் உண்ணாவிரதம் இருந்தார். உங்களுக்கு நல்லா தெரியும். மீனவர்களுக்காக நாகப்பட்டினத்தில் முதல்ல அவர் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இலங்கை தமிழர்களுக்காக இருக்கும்னு சொல்ல கூட அவர் தான். நாங்கள் எப்பயும் அரசியலுக்கு வந்துட்டோம்.